வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்தோட ஸ்பார்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் ஸ்லிப் வந்து கிடைச்சாச்சு. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு சரியான பென்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு, அதே போல் உங்களுக்கு வந்திருக்க மெசேஜுக்கும் பென்ஷன் ஸ்லிப்புக்கும் வந்து அமௌண்ட் வந்து ஒத்து போதான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே போல் பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் நவம்பர் டிசம்பரில் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு அந்த டியூ டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகலையோ நீங்கள் மறுபடியும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அப்படி அப்டேட் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கொடுத்தீங்க, அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஆச்சு நான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தனாக்கா அதுக்கு முன்னாடியே வந்து பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆனதுனால உங்களோட டியூ டேட் வந்து அதில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ அடுத்த மாத பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு வரும். இல்லை நீங்கள் ஸ்பார்ஸில் லாகின் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டியூ டேட் என்னன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்ற டியூ டேட் தெரிஞ்சுக்கிட்டு டைமில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வீடியோ வந்து நம்ம ECHSோட அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து 2 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி அங்கே உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரைமரி பெனிஃபிஷரியாக இருந்தாலும் சரி, இல்லை டிபெண்டட் பெனிஃபிஷரியாக இருந்தாலும் சரி, யாரோட மொபைல் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து யூசர் நேமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் தான். யார் வந்து ப்ரைமரி பெனிஃபிஷரியோ அவங்களோட மொபைல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ஐடியா வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. எந்த நம்பர் அப்டேட் பண்ணுறீங்களோ, எந்த பழைய நம்பர்லேருந்து புதிய நம்பர் வந்து எது சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடியா வந்து மாறும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட கார்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும். ஸோ கார்டை பிளாக் பண்ண பிறகு தான் உங்களோட டேட்டா சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ கார்டு பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா புதிய கார்டுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறதுக்கோ, இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கார்டு பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது லாஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து வச்சிங்க. ஸோ 98% நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஏதாவது டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ லாஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நாம் வந்து புதுசாக வந்து கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கார்டு வந்து தொலைஞ்ச மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன வந்து சரியான டீட்டெயில்ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிறது ஈஸி. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். மொபைல் நம்பர் வந்து அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ண முடியலனாலும் வெப்சைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் வேறு எதனா கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ அதுலேருந்து நீங்கள் மெம்பர்ஷிப் ஆன பிறகு நீங்கள் கால் பண்ணி வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ECHSலையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ இல்லை கேஎஸ்பிலையோ உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நம்மளோட சேனல் வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட கால் வந்து நம்ம அட்டன் பண்ணி அதுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணியே பேசிக்கிறாங்க, வீடியோ பார்க்கறதில்ல அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ 2 வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30லேருந்து 40 கால் வரைக்கும் வந்திருக்கே தவிர ஸோ வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி எங்கிட்ட யார் பேசியிருக்கிறாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பார்க்கறதில்ல. ஸோ அதனால் என்னோட எய்ம் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி யூடியூப்பில் வீடியோ போகிறது. ஸோ அந்த வீடியோ மூலிமா நிறைய பென்ஷனர் போய் ரீச் ஆகிறது தான் தவிர நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி பேசி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எங்கிட்ட பேசணும், இல்லை உங்களோட சந்தேகம் என்ன இருக்கோ அது வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஃபோன் பண்ணியோ வந்து கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆன பிறகு நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.